Hi friends, I am RJ Appu. Welcome to our channel ASL Game Time. இன்றைக்கி நம்ம ஒரு விறுவிறுப்பான போட்டி தான் பார்க்க போகிறோம். துரைசிங்கம் தூத்துக்குடி அப்படின்ற டீமுக்கும் நம்ம அலத்தங்கரை டீமுக்கும் நடந்த ஒரு ஃபயரான மேட்ச் தான் பார்க்க போகிறோம். மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்பர் 11 கார்த்தி, தஞ்சாவூர் கார்த்தி ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு நம்ம டீமுக்காண்டி. இதோ துரைசிங்கம் நல்ல ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணாங்க, இருந்தாலும் லாக் ஆகிருக்காங்க. கார்த்தி மறுபடியும் ஆடுறாரு, நல்ல ஒரு ரீச் பாயிண்ட் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன், தொட்டிருக்காருங்க. எஸ். நம்பர் 7 நல்ல ஒரு போனஸ் ட்ரை பண்ணார், கை போட்டிருக்காரா, லைனை தொட்டிருக்காருங்க. போனஸ் +2 கொடுத்துருக்காங்க. அம்பேர்ட்ட கரெக்டு, போனஸ் +2 3 பாயிண்ட்ஸ் துரைசிங்கம். நம்பர் 11 கார்த்திக் அருமையான ஒரு போனஸ் ட்ரை பண்ணார், கூடவே ஒரு டச் பாயிண்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் 2 ஆடுறாரு துரைசிங்கத்துக்காக. நல்ல ஒரு டோட்டச்சுங்க, அருமையான ஒரு டோட்டச் எடுத்திருக்காரு நம்பர் 2 துரைசிங்கம் தூத்துக்குடியிலேருந்து. மறுபடியும் நம்பர் 2 ஆடுறாரு துரைசிங்கம் தூத்துக்குடி டீமுக்காக. ஆர்ச் ஒரு பிளாக்லேருந்து நல்ல ஒரு ரிலீஸ், ரெடே சேஃப் 1 பாயிண்ட். 15 நம்பர் 15 அருமையாக 2 பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. நம்பர் 15 சுப்பிரமணி அருமையாக 80s டீமுக்கு 2 பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காரு. இதோ மறுபடியும் துரைசிங்கம் தூத்துக்குடி டீம்லேருந்து லெஃப்ட் அஃபன்ஸ் நல்லா ஆடிட்டு இருக்காங்க. நம்பர் 10 அருமையான ஒரு ரிலீஸ் ஆர்ச்சிக்கிட்ட, லெஃப்ட் ஆர்ச்சிக்கிட்ட இருந்து அருமையான ஒரு ரிலீஸ். நம்பர் 11 கார்த்தி ஆடுறாருங்க, பார்க்கலாம். கார்த்தி லாக் பண்ணியிருக்காங்க, இன்னிலேருந்து ஒரு செமையான ஒரு தை ஹோல்டு துரைசிங்கம் தூத்துக்குடி. இதோ நம்பர் 2 ஆடுறாரு துரைசிங்கம் தூத்துக்குடி டீம்லேருந்து. நம்பர் 15 லெஃப்ட் கார்னர் அருமையான ஒரு தை ஹோல்டு நிகழ்த்தியிருக்காருங்க. நம்பர் 15 கருப்பு. நம்பர் 11 ஆடுறாரு ராஜா ஃபர்ஸ்ட் ரைட் லாக் ஆகிருக்காருங்க. ராஜா தை ஹோல்டு தான், இன்னிலேருந்து நல்லா அருமையாக தை ஹோல்ட் பண்ணுறாங்க துரைசிங்கம் டீம். நம்பர் 7 ஆடுறாரு. நம்பர் 7 ரைட் அஃபன்ஸ் நல்ல ஒரு பேக் கிக்கு, இருந்தாலும் கருப்பு நல்ல ஒரு தை ஹோல்டு நிகழ்த்தினாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்பர் 15 நல்ல ஒரு கிக் டச் எடுத்திருக்காரு. மறுபடியும் துரைசிங்கம் டீமுக்கு நம்பர் 2 ஆடுறாரு, அருமையான ஒரு ரிலீஸ் வச்சாருங்க ஆர்ச்சிக்கிட்ட, 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 11 கார்த்தி நல்ல ஒரு கிக்கு ட்ரை பண்ணார், ஒரு போனஸ் எடுத்திருக்காருங்க. நம்பர் 2 வேகமாக ஆடி ஒரு டச் பாயிண்ட் எடுத்திருக்காருங்க. மறுபடியும் ஏசிட் டீம்லேருந்து சுப்பிரமணி ஆடுறாரு லெஃப்ட் அஃபன்ஸ். நம்பர் 15 சுப்பிரமணி பார்க்கலாம் ஸ்கோர் பண்ணுறாருன்னு. ஏசிட் 10 துரைசிங்கம் 11. நல்ல ஒரு போட்டிங்க. சுப்பிரமணி நல்லா களைச்சி ஆடிட்டு இருக்கிறாரு. ஸ்கோர் ஆகுதானு பார்க்கலாம். ஸ்கோர் ஆகிருக்குங்க. நல்ல ஒரு ஜம்ப் ரிலீஸ், ரைட் சேஃப் 1 பாயிண்ட். நம்பர் 10 ஆடுறாரு துரைசிங்கம் டீம்லேருந்து. நம்பர் 10 லெஃப்ட் அஃபன்ஸ் நல்ல ஒரு மூமெண்ட், அருமையான ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காருங்க, ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காரு. நம்பர் 11 கார்த்திக் ஆடுறாரு, நல்ல ஒரு போனஸ் ட்ரை பண்ணார், இருந்தாலும் மடக்கி பிடிச்சிருக்காங்க துரைசிங்கம் டீம் அவரை. நம்பர் 2 ஆடுறாரு சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன், பிடிப்பாங்களான்னு பார்க்கலாம். பிடிச்சிருக்காருங்க. ராஜா அருமையான ஒரு ஆங்கிள் ஹோல்டு நிகழ்த்திருக்காரு. 2 பேருமே அஃபென்ஸ் தான். ஆக்சுவலாக டிஃபென்ஸ் நிற்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், பார்க்கலாம் பிடிக்கிறாங்களான்ட்டு. ரைடர் ரொம்ப எஃபோர்ட் போட்டுட்ருக்கிறாரு, பிடிச்சிருக்காங்கங்க. நம்பர் 15 நல்ல ஒரு டச் பாயிண்ட் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், எடுத்துருக்காருங்க. ரைடர் சேஃப் 1 பாயிண்ட், 1 டச் பாயிண்ட். நம்பர் 18 கருப்பு அருமையான ஒரு தை ஹோல்டுங்க, நல்லா அப்படி கூட்டிகிட்டு வந்து குத்திருக்காருங்க. இந்த பக்கம் அதே டேக்கிள் தாங்க. ராஜா 11 நம்பர் 11 ராஜா லாக் ஆகிருக்காரு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஏசிட் 15 துரைசிங்கம் 14, 1 புள்ளி முன்னிலையில் ஏசிட். இது மறுபடியும் அடுத்த ஒரு தை ஹோல்டு நிகழ்த்திருக்காரு முத்துராம். ஆஃப் டைம் கோட் சேஞ்ச். ஆஃப் டைமுக்கு அப்புறம் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா துரைசிங்கம் டீம்லேருந்து லெஃப்ட் அஃபன்ஸ் நம்பர் 1 ஆடுறாருங்க தை ஹோல்டு. நம்பர் 18 தை ஹோல்டு, அருமையான தை ஹோல்டு, இது வரைக்கும் 3-4 தை ஹோல்டுக்குள்ளே நிகழ்த்தியிருக்காரு கருப்பு. இந்த பக்கம் சுப்பிரமணி ஆடுறாரு, ஸ்கோர் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு ஜம்ப் ட்ரை பண்ணாரு, இருந்தாலும் லாக் ஆகிருக்காருங்க. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷன், சூப்பர் டேக்கிள் 2 பாயிண்ட் கோஸ் டு துரைசிங்கம். மறுபடியும் துரைசிங்கம் டீம்லேருந்து நம்பர் 2 ஆடுறாரு, நல்ல ஒரு ரைட் அஃபன்ஸ், ஸ்கோர் பண்ணியிருக்காரு. கருப்பு தப்பு பண்ணியிருக்காருங்க, லெஃப்ட் கார்னர்லேருந்து ஒரு சின்ன மிஸ்டேக். நம்பர் 11 கார்த்திக் ஆடுறாரு, அருமையான ஒரு டச் ட்ரை பண்ணியிருக்காரு, எடுத்துருக்காருங்க, டச் பாயிண்ட் எடுத்திருக்காரு கார்த்திக். நம்பர் 10 துரைசிங்கம் டீம்லேருந்து கட்டிங் போயிருக்காருங்க, செல்ஃப் கட்டிங், ரெடா டவுன், சூப்பர். நம்பர் 11 ஆடுறாரு கார்த்திக், தஞ்சாவூர் கார்த்திக். மறுபடியும் ஒரு டச் பாயிண்ட்டுங்க,
நல்ல ரீச் பிளேயருங்க. அருமையாக ஒரு டச் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. நம்பர் 2 ஆடுறாரு. போனஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. போனஸ் கொடுத்துருக்காங்க. தஞ்சாவூர் கார்த்திக் நல்ல ஒரு கேப்புங்க. சூப்பர் டேக்கிள் சிச்சுவேஷனில் அருமையான ஒரு கேப்பு. லாஸ்ட் 1 மேன் துரைசிங்கம் ரைட் ஆடுறாரு. ரைட் அஃபென்ஸ் ராமுன்னு நினைக்கிற ஒரு பேர் பிடிச்சிருக்காங்க. 1+2 3 பாயிண்ட் கோஸ் டு AZ. நம்பர் 10 கிட்டேருந்து அருமையான ஒரு ரிலீஸ் பார்த்தோம். பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நம்பர் 11 கார்த்திக் நல்ல ஒரு போனஸ் ட்ரை பண்ணியிருக்காரு. கான்ஃபிடென்ட் போனஸ். போனஸ் கொடுத்துருக்காங்க. போட்டி ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குறேன். நம்பர் 2 அருமையான ஒரு ரிலீஸ் ஆர்ச்சுக்கிட்டேருந்து துரைசிங்கம் டீம்லேருந்து. ஆர்ச் தப்பு பண்ணுறாங்க. அடித்தா பவராவது அடிக்கணும். கார்த்திக் 11 நம்பர் 11 கார்த்திக் வந்து இந்த தை ஹோல்டில் மாட்டியிருக்காருங்க. இன்னிலேருந்து அருமையான தை ஹோல்டு பண்ணுறாங்க. டைம் அவுட் கேட்டிருக்காங்க துரைசிங்கம். ஸ்கோர் பார்த்தீங்கன்னா துரைசிங்கம் 21, AZ அலத்தங்கரை 25. நம்பர் 10 நல்ல ஒரு கிக் பாயிண்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டச் பாயிண்ட் வாங்குறாங்க. டச் பாயிண்ட் வாங்கக்கூடாது. கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். ஆஃப் டைம் ஆகியாச்சு. சுப்பிரமணி பார்த்தீங்கன்னா அருமையாக 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்காருங்க. அருமையான வெற்றி புள்ளிகள். துரைசிங்கம் டீம்லேருந்து ரைடர் ஆறாரு. லாக் ஆகிருக்காரு. பட் இருந்தாலும் அஃபீஷியல்ஸ் கிளைம் பண்ணுறாங்க. வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ரைடர் ஃபஸ்ட்டு செல்ஃப் அவுட் ஆகிருக்காருங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஃபெண்டர் 3 பேர் போய் லாபியில் விழுந்தனால 3 பாயிண்ட் துரைசிங்கத்துக்கும் 1 பாயிண்ட் AZ அலத்தான் கிடைக்கும். டெக்னிக்கல் 3 சொல்ல முடியாது. திடீர் இருந்தாலும் மேட்ச்சு மாறக்கூடிய ஒரு சுச்சுவேஷன். துரைசிங்கம் 25, AZ அலத்தங்கரை 28. 3 புள்ளி வெள்ளிநிலையில் AZ அலத்தங்கரை. பார்க்கலாம். சுப்பிரமணி ஆடுறாரு. AZ அலத்தங்கரை டீம்லேருந்து அருமையான ஒரு தை ஹோல்டுங்க. இந்த இன்னிலேருந்து நல்ல ஒரு தை ஹோல்டு பண்ணுறாங்க. அதுவும் டைமிங் தான். நல்ல ஒரு டெக்னிக்கல் மூவ். இங்கே பார்த்தீங்கன்னா நம்பர் 2 துரைசிங்கம் டீம்லேருந்து ஆல் அவுட் எடுத்துகிட்டு போயிருக்காருங்க. A to Z தப்பு பண்ணியிருக்காங்க. கருப்பு நம்பர் 18 நல்ல ஒரு டேக்கிள் ட்ரை பண்ணார். இருந்தாலும் மிஸ் ஆயிடுச்சுங்க. நம்பர் 2 சிறப்பான ஒரு ரைட் ஆடி ஆல் அவுட் எடுத்துகிட்டு போயிருக்காரு. கார்த்தி பார்த்தீங்கன்னா மிக வேகமாக ஒரு போனஸ் புள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. மறுபடியும் நம்பர் 2 ஆடுறாரு. பிடிக்கிறார பார்க்கலாம். இல்லைங்க, நம்பர் 2 அடிச்சு விட்ருக்காங்க. முத்துராம் தப்பு பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனில் தான் தப்பே பண்ணக்கூடாது. அந்த இடத்துல நம்ம பிளேயர்ஸ் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. கார்த்தி இவ்வளோ நேரம் நல்லா தான் ஆடிட்டு இருந்தார். இப்போ போயிட்டு மாட்டுறாரு. இந்த தை ஹோல்டு தான் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க தெரியல. அருமையான தை ஹோல்டுலேயே ரொம்ப பாயிண்ட் எடுத்துட்டாங்க துரைசிங்கம் தூத்துக்குடி. மறுபடியும் சுப்பிரமணி நம்ம ரைடர்ஸ் எல்லாத்தையுமே பிடிச்சாங்க. மேட்ச் அப்படியே தலைகீழ மாறுது. துரைசிங்கம் தூத்துக்குடி 32, A to Z அலத்தங்கரை 29. பார்த்தீங்கன்னா மேட்ச்சு நம்ம கையில் இருந்த மேட்ச்சுன்னு தான் சொல்ல முடியும். இப்போ அப்படியே தலைகீழ மாறிக்கிங்க மேட்ச்சு. லாஸ்ட் 1 மினிட் கொடுத்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் ரைடு நான் வந்து எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். ஏன்னா குயிக்காக எல்லோரும் பார்க்கணும் தான். நம்ம கையில் இருந்த மேட்ச்சுங்க. மேட்ச்சு கை விட்டு நழுவிருக்கு. அந்த ஒரு ரைடர் வந்து செல்ஃப் கட்டிங் ஆனார்ல, அதில் டேன் ஆச்சு மேட்ச்சு. பார்த்தீங்கன்னா அந்த டீம் வந்து ராஜா ஒரு வெற்றி புள்ளி எடுத்து வந்திருக்காரு. லாஸ்ட் ரைடுங்க. லாஸ்ட் ரைடு 3rd ரைடு துரைசிங்கம் தூத்துக்குடி ரைட் அஃபென்ஸ். லாஸ்ட் ரைடு 3rd ரைடு நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்த ஒரு ரைடர். நம்ம பிளேஸ் பண்ண தப்புனால இந்த மேட்ச் நம்ம தோக்க போகிறோம். அதாவது பாயிண்ட் போயிடுச்சுன்னா அதை தக்க வச்சுக்க தெரியணும். தக்க வைக்கல. ரைடர்ஸும் போய் லாக் ஆகிட்டாங்க. டிஃபெண்டர்ஸும் அதுக்கப்புறமாவும் அடிச்சு விட்டுட்டாங்க. முக்கிய காரணமாக அதனாலவே நம்ம தோற்றுருக்கோம். நல்லா விளையாடின துரைசிங்கம் டீமுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்.